போல நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆபேலை போல இருக்க வேண்டும். நான் ஆபேலை போல மேன்மை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேல் பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம். எதுக்கு? நன்மை செய்தான். அவன் எங்க இருக்கிறான்? பழைய ஏற்பாட்டுல முதல் புஸ்தகத்துல இருக்கிறான். ஆனா அவன் பின்னாடி உள்ள நிருபங்கள் வரைக்கும் அவன் பேர் இருக்குது. அவன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, மேன்மையை பெற்றுக் கொண்டான். ஆமென். நீங்க நன்மை செய்தா உங்க பிள்ளைகள், உங்க சந்ததியின் சந்ததி, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? மேன்மையை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நாம் இங்க காணிக்கை வழியாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். அநேகர் முதலமைச்சர் பதவிக்காக, எம்எல்ஏ பதவிக்காக அடிச்சு பிடிச்சு கொலை செஞ்சு திருப்பி பணத்தை செலவழிப்பு என்னதான் பண்றாங்க. ஆனா எதுவுமே செய்ய தேவையில்லை. நம்ம தேவனுக்கு உண்மையாக இருந்தா, நம்ம ஆண்டவருக்கு நன்மை செய்தால் ஆண்டவர் நமக்கு பல மடங்கு நன்மை செய்வார். மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையின் தலைவரை ஆண்டவர் ஒரு டெப்டி மாடரேட்டரா உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா சென்னையில ஸ்தோத்திரம் 70 வருஷம் ஊழியம் செய்யறாங்க. ஒரு கண்காணி பட்டம் கூட வாங்க முடியல, ஒரு முனைவர் பட்டம் கூட வாங்க முடியல. ஆனா ஐயாவை முனைவர் பட்டம் தாண்டி, கண்காணி பட்டம் தாண்டி நீங்க டெப்டி மாடரேட்டரா உயர்த்தி வச்சிருக்கிறாரு, மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறபடினால. கரங்களை தட்டி மேன்மைப்படுத்தும். அடுத்து ஒரு வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 44:30 வாசியுங்கள். காணிக்கை கொடுப்பதினால் தேவன் உங்களுக்கு என்ன அற்புதம் செய்ய போகிறார் என்று கவனியுங்கள். நீங்கள் தேவனுக்காக கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும், ஒவ்வொரு 10 ரூபாயிலையும், ஒவ்வொரு 1000 ரூபாயிலையும், ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் ஒரு ரகசியம் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கும் போது தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்குள்ளேயும் உங்களை உயர்த்தி நடத்துகிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். வாசியுங்கள். எல்லா விதமான முதற்கனிகள். முதற்கனினா என்னங்க? யாருக்காவது தெரியுமா? முதற்கனி ஃபர்ஸ்ட் கிடைக்கிற கனி. சுருக்கமா சொல்ல போனா, நம்ம ஒரு கொய்யா மரம் வைக்கணும்னா இல்லை, கொய்யா அப்படி மேல வரும், இலை விடும், பிறகு பூ விடும், அதுக்கு பிறகு பிஞ்சு விடும், அதுக்கு பிறகு காய் விடும், பழம் வரும். கொய்யா பழம் வரும்போது முதல் பழம் யாருக்கு இல்லதான்? கர்த்தருக்குள்ளது. நீங்க எடுத்து பழக்கம் சாப்பிடக்கூடாது. முதல் கனி யாருக்குள்ளது? தேவன். அதே மாதிரி முருங்கைக்காய் வச்சிருக்கோம் வைங்களேன், முதல் கனி யாருக்கு? தேவன். அதே மாதிரி நீங்க நெல் விதைக்கிறீங்கன்னா வைங்களேன், முதல் கட்டு, நெல் கட்டு இருக்குல்ல, ஒரு ஆள் சமக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டு கட்டுவாங்க, அப்படிதானே? நெல் கட்டு பெருசா கட்டுவாங்க, கட்டி அதை தலையில சமைச்சு போய் களத்துல கொண்டு போய் அதை அடிச்சு நெல்லி தண்ணிக்கு தாவி தனியா பிரிப்பாங்க. முதல் கட்டு யாருக்கு? அல்லேலூயா. பாருங்க, இதுல சொல்லப்பட்ட வாக்கு நல்ல கவனிங்க. உங்களை பத்தி, உங்களுக்குள்ளத பத்தி ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. உங்களை எப்படி உயர்த்த போறாருங்கிறத பத்தி தெளிவா ஒரு தரிசனமா உங்ககிட்ட பேசுறாரு. வாசியுங்கள். நீங்க எடுக்கிற எல்லா காணிக்கையும் யார்கிட்ட கொடுக்கணுமா? இது எங்க போட்டு? தேவனுக்கு தான் கொடுக்கணும். தேவன்கிட்ட கொடுக்கறதுக்கு யார்கிட்ட கொடுக்கணும்? ஆசாரியின் இடத்துல கொடுக்கணும். ஆசாரியன் யார்? தேவனுடைய சபையின் தலைவர். ஆமென். தேவனுடைய சபையின் மேய்ப்பர், தேவனுடைய சபையின் கண்காணி. இந்த இடத்துல உங்களுக்கு யார் ஆசாரியனோ அவங்க இடத்துலதான் நீங்க காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கறது வேற யாருக்காவது கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அவங்களும் இயேசுவுக்கு தான் சொல்றாங்க, அவங்களும் ஆண்டவரை தான் சொல்றாங்க, அவங்ககிட்ட கொடுக்கலாம். அப்படி கொடுக்க கூடாதான். உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல நீங்க எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? சபையின் ஆசாரியின் இடத்துல கொண்டு வந்துதான் கண்டிப்பா கொடுக்கணும். வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. சிலர் ஏதோ ஒரு கோபுரத்துக்கெல்லாம் அனுப்புறாங்க. ஆமா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைச்சிச்சுன்னா 20,000 ரூபாய் கோபுரத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி இல்லை, அப்படிலாம் நம்ம அனுப்பக்கூடாது.
ஃபர்ஸ்ட்ல எங்க கொடுக்கணும்? ஆசாரியின் இடத்துல கொடுக்கணும். கர்த்தர் இடத்துல கொடுக்க வேண்டிய காணிக்கைய எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? ஆசாரி. ஆமா, நம்ம ஆசாரிக்கு கொடுக்க பழக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து போடுவோமா? அல்லேலூயா. கர்த்தரிடம் வாங்கி கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை துதிப்பேன் ஐயா, கர்த்தரை துதிப்பேன் ஐயா. சொல்லுங்க. கர்த்தரிடம் வாங்கி கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை துதிப்பேன் ஐயா, நான் கர்த்தரை துதிப்பேன் ஐயா, காணிக்கை கொடுப்பேன் ஐயா, கர்த்தருக்கு கொடுப்பேன் ஐயா. காணிக்கை கொடுப்பேன் ஐயா, கர்த்தருக்கு கொடுப்பேன் ஐயா. கர்த்தரிடம் வாங்கி கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை துதிப்பேன் ஐயா, நான் கர்த்தரை துதிப்பேன் ஐயா, காணிக்கை கொடுப்பேன் ஐயா, கர்த்தருக்கு கொடுப்பேன் ஐயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். காணிக்கை கொடுப்பேன் ஐயா, கர்த்தருக்கு கொடுப்பேன் ஐயா. கர்த்தரிடம் வாங்கி கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை துதிப்பேன் ஐயா, நான் கர்த்தரை துதிப்பேன் ஐயா. ஆசாரியிடம் கொடுப்பேன் ஐயா, ஆலயத்தில் கொடுப்பேன் ஐயா. சொல்லுங்க. ஆசாரியிடம் கொடுப்பேன் ஐயா, ஆலயத்தில் கொடுப்பேன் ஐயா. கர்த்தரிடம் வாங்கி கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை துதிப்பேன் ஐயா, நான் கர்த்தரை துதிப்பேன் ஐயா. கர்த்தரிடம் வாங்கி கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை துதிப்பேன் ஐயா, நான் கர்த்தரை துதிப்பேன் ஐயா. அல்லேலூயா. தம்பி அழகா மியூசிக் போடுறாங்க சார். அல்லேலூயா. பண்ண ட்ரிப்பு தத்தி குத்திக்கிட்டு ஒரு மாதிரி என்னமோ பண்ணான். ஆனா இந்த ட்ரிப்பு சூப்பரா பிடிச்சு போடுறான். அல்லேலூயா. அவனுக்கு அவர் கைத்தட்டு கொடுப்போம். ஆமென். இன்னொரு கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. அவருக்கு மிஸ்டர் பெரிய மிஸ்டர் கர்த்தர் தருவாராக. பெரிய பெரிய பாக்ஸ் தருவாராங்க. அல்லேலூயா. ஆமா, தேவன் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஒரு தனி ஸ்டூடியோவே உருவாக்க போறாரு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அழகா பாடணும். நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நமக்கு என்ன இருக்குது? தேவனோடு ஐக்கியப்பட்டு கர்த்தரிடத்தின் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருளி செய்வார். அல்லேலூயா. இருதயத்துல என்ன வேண்டுதல் எங்கிட்ட கூட சொல்ல முடியாது. சில வேண்டுதல்லாம் எங்ககிட்ட நீங்க சொல்ல முடியாது. பெண்கள் சொல்ல முடியாது. உங்க வீட்டு பிரச்சனைகளை எங்களிடத்துல சொல்ல முடியாது. ஆனா நீங்க கர்த்தரை பாடி ஆண்டவர்கிட்ட மனமகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா இருதய வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு தேவன் அருளுவார். சபையின் மூலமாய் அருளுவார். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே அருளுவார். தேவன் தம்முடைய வல்லமையினாலே உங்களுக்கு அருளுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம். அந்த எசேக்கியேல் 44:30 வாசியுங்கள். உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தங்கணும்னா தங்கும்படிக்கு நீங்க என்ன செய்யணும்? சாப்பாட்டுல நீங்க பயன்படுத்துகிற பொருட்களிலே நீங்கள் தேவனுக்கு காணிக்கை கொடுத்து பழகுங்கள் என்று சொல்லுகிறார். பிசைந்த மாவுல முதற் பலன் எடுங்க. அந்த காலத்துல அந்த நாட்கள்ல வேதம் எழுதப்பட்ட அந்த ஏரியாவுல மாவு பிசைஞ்சு ரொட்டி சுட்டு தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு சோறு நெல்லெல்லாம் கிடையாது. ரொட்டி சுட்டு தான் சாப்பிட்றாங்க மாவு பிசைஞ்சு. அது முதல்ல பிசைகிற மாவுல நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு கொடுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு இன்னைக்கு கூட ஒரு வீட்டுல இருந்து இந்த முதல்
அந்த பிடி அரிசி வரும் எங்களுக்கு அவங்க பாருங்க, அவங்க மூட்டையா அரிசி வாங்கி வச்சிருவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்க சமைக்கும் போது அவங்க ஒரு பிடி அரிசியை எடுத்து தனியா ஒரு கவர்ல போட்டு மொத்தமா வச்சு ஒரு மாசத்துல ஒரு நேரம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக அவங்க உள்ளும் புறமும் தேவனுடைய மகிமையினாலும் மேன்மையினாலும் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது. மீண்டும் அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான வசனம். எசேக்கியேல் 44:30. உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தங்கணும். ஆசீர்வாதம் வரும், ஆனா போயிடக்கூடாது. அது தங்கணும். என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தங்கணுங்க. நம்ம வீடு புருஷ வீடா இருக்கட்டும், ஓலை வீடா இருக்கட்டும், நம்ம சீட்டு வீடா இருக்கட்டும், அல்ல ஓட்டு வீடா இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன வீடா இருக்கட்டும், 8க்கு 8 வீடா இருக்கட்டும், 10 பெரிய செலவு கட்டியிருக்கான், 1000 செலவு கட்டியிருக்கான். அவன் கட்டி இப்ப அதுல ஃபுல்லா ஆட்கள் வருது. அங்க போய் பார்த்தா காணிக்க நிறைய வருது. முருங்கைக்காய் வந்து வைக்கிறாங்க, அரிசி கொண்டு வந்து வைக்கிறாங்க, அரிசி முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாங்க, முதல் பழம் கொண்டு வந்து சபையில வைக்கிறாங்க. அவ்வளவு ஆசீர்வாதம் நிறைய வருது. அப்போ முட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. முட்டை 5-6 முட்டை, 5 கோழி இருந்தா 5 கோழி முதல் விடுங்களா முட்டை, அதெல்லாம் பறித்து கொண்டு வந்து முதல் முட்டையும் கொண்டு வந்து செலுத்திடுறாங்க. ஆனா நிறைய ஆசீர்வதிக்கப்படுறாரு. ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ஐயா சும்மா நீ போப்பா, நீ நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சும்மா ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவுதான். தீர்க்க தரிசனம் உடனே படிச்சுட்டு நம்ம நன்றா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, சைக்கிள் வச்சிருந்தாரு, அதை விட்டுட்டாரு. இப்ப பைக் வாங்கிட்டாரு. பைக் வச்சிருந்தாரு, அதை விட்டுட்டாரு. பாட்டை வாங்கிட்டாரு. அடுத்த கார் வாங்க போறாரு. அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு பெரிய வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல செருப்பு தைச்சிட்டு கிடந்தவர் ஒரு நாளிலே தேவன் அந்த அரண்மனைக்குள்ள கால வைக்க முடியாதவர், பார்க்கறது கூட விட மாட்டாங்க. காம்பவுண்ட்ல தான் உட்கார முடியும், உள்ள போக முடியாது. ஆனா அந்த காம்பவுண்ட்ல உட்காந்து செருப்பு தைச்சிருந்த ஆபிரகாம் லிங்கனை தேவன் ஒரு நாள் அந்த அரண்மனை ஆளுகை செய்த ஜனாதிபதி